சார் இப்போ திராவிடத்தையும் ஆரியத்தையும் தமிழ் தேசியம் வீழ்த்தக்கூடிய காலம் எப்போது? இந்த ரெண்டு கட்சி மாறி 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 இவர்கள் என்ன அவர்கள் பேய் இல்லைன்னா பிசாசு பிசாசுல பேய் இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி இருந்தது எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. பாஜகவையும் எப்படி நாம் தமிழ் கட்சி எதிர்கொண்டு வெற்றி பெறும்? ஏன் வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க இல்லை, திமுகவுக்கு பல கட்சிகளோட கூட்டணி தயவு தேவைப்படுகிறது. பாஜகவுக்கும் பல மாநில கட்சிகளோட கூட்டணி தேவைப்படுகிறது. தேசிய கட்சியுடைய தயவு தேவைப்படுகிறது. ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும் எப்படி தனித்து நின்று வெற்றி பெறும், ஆட்சி கைப்பற்றும்? நீங்க மக்களை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க இத்தனை பேரோட கூட்டணியும் வைக்க தேவையில்லை. நீங்க போய் வாக்கு கேட்டு நீங்க போய் வீட்டுல நின்னீங்கன்னா 5000 ரூபாய்க்கு குறைஞ்சு உங்களால வாக்க வாங்க முடியாது. அந்த இடத்த நீங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. சீமான் அவர்கள் அதிமுக, பாஜக, காங்கிரஸ், திமுகவை விமர்சனம் செய்வதை காட்டிலும் தாவேக தலைவர் நடிகர் விஜயை ரொம்ப ஆக்ரோஷத்தோடு விமர்சனம் செய்யறாரு, எதிர்க்கிறாரு. என்ன காரணம்? இல்ல அவர் தான் இவங்களோட பூனைக்குட்டியா இருக்காரு. வாக்குக்காக மட்டும் பயன்படுத்திருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான. 41 உயிரை செத்துருக்குங்க. அந்த இடத்துல இவரோட இது என்ன எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க கேட்காம இருப்பீங்களா? அதிமுக நினைச்சு திமுக நினைச்சு அமைச்சர்கள் நின்னாங்க. அப்போ ஒரு மனிதாமற்ற செயல்ல நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. விஜய்க்கு சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, தத்துவம் இல்ல, அது ஒண்ணுமே இல்ல, வீழ்ந்துரும். இவருக்கு எந்த கொள்கையும் இல்லையே. வர்றவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வர்றாரு. நான் எம்ஜிஆர் சேர்க்கிறாரு, ஜெயலலிதா சேர்க்கிறாரு, விஜயகாந்த் சேர்க்கிறாரு, அப்படியே ஒவ்வொருத்தரா சேர்த்துக்கிட்டே வர்றாரு. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் ஒபாமா சேர்த்துக்குவாரு. அடுத்து மோடி வந்தானா மோடி சேர்த்துக்குவாரு. தனக்கு சாதகமா இருக்கணும், தனக்கு ஆட்சியில உள்ள வரணும் அப்படின்னா அதிமுக பவர்ல இருக்கும்போது அதிமுக பயன்படுத்தினாங்க. அதிமுக சில்லுசில்லா உடைச்சாங்க. பாஜக செய்தது. இப்போ அதை விட மோசமாக 2021 அப்புறம் ரொம்ப எளிதாக பாஜக தன்னுடைய கிளைகளை இங்கு பரப்பி கொண்டிருக்கு. திராவிடத்தை வீழ்த்துவதற்கு பிராமணர் உதவி சீமானுக்கு தேவை. பிராமணர் உதவியும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பிராமணர்கள் இந்த மண்ணில் சரியானவற்றை பேசினா அதையும் எடுத்துக்கங்கிறான். அதையே நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. அவன் இந்த மண்ணை நேசிச்சான், இந்த தமிழ் மொழியை நேசிச்சான், இந்த தமிழ் இலக்கணத்தை நேசித்தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னு சொல்றவனை போய் நீங்க எப்படி விரட்டுவீங்க? இல்ல, விரட்டலாம் சொல்லல. அப்ப இங்க வாழ்ந்த பாரதியார் நான் என்ன சொல்றேன், இங்க வாழ்ந்த மூலமாக, எழுத்து மூலமாக தமிழ்நாட்டுல இந்த திராவிட சித்தாந்தம் என்பது ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக நல்ல வலுவா கோல் வச்சு விட்டது. இந்த திராவிட சித்தாந்தத்தை நாம் தமிழ் கட்சியால் வீழ்த்த முடியுமா? உங்கள் நம்பிக்கை இருக்கின்றது? ஏன் வீழ்த்த முடியாது? இன்னைக்கு 8.2% வாங்கணும் யாராவது பேசினாங்களா? இந்த மண்ணுல பிஜேபியை கொண்டு வந்தது யார்? இதுக்கு பதில் சொல்லுமா? நாம் தமிழ் கட்சி 2026ல தாவேகாவை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது? தாவேகா விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரியும் கிடையாது. விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் அவர் பெறப்போகும் வாக்கு சதவீதமே 4% தாண்டாது. இவர்கள் பேசுகிறார்கள் நான் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று. இது எவ்வளவு அபத்தமா இல்லையா? அரசியல் நிரந்தரமான எதிரி இல்ல. சீமான் அவர்களே ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாரை கொள்கை ஏற்று பாராட்டி பேசியவர். பிறகு தந்தை பெரியார் கொள்கை தவறானது என்று நினைத்து இப்போ எதிர்க்கக்கூடியவர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ பிராமணர் கடப்பாரியை கொண்டு தந்தை பெரியாரின் திராவிடத்தை தகர்த்தெறிவோம், வீழ்த்துவோம் என்று நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ள கருத்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக தமிழக அரசியல் களத்தில் மாறி உள்ளது. அதே போல தந்தை பெரியாரை எதிர்த்தும் பாரதியாரை உயர்த்தி பிடித்தும் பேசிய கருத்தும் ஒரு பேசு பொருளாக மாறி உள்ளது. குறிப்பாக பெரியார் வர்சஸ் பாரதியார் என்ற ஒரு சர்ச்சையும் எழுந்துள்ளது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பல மேடைகளில் பேசியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போன ஆண்டு பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் தொடங்கி பாரதியார் எங்கெல்லாம் இந்த மண்ணிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார், அவர்களின் பெருமைகள், அவர் தமிழுக்காக செய்த தொண்டுகள், தமிழை உயர்த்தி பிடித்தது, எல்லா இடத்துலையும் பாரதியார் என்ற ஒரு புலவனை, ஒரு கவிஞனை, ஒரு மாபெரும் இந்த விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தவனை உற்றுமுளதாக இவன் ஒரு
சமூகத்தை சார்ந்தவன், இவன் பார்ப்பனத்தை சார்ந்தவன், இவன் வந்து ஒரு ஒரு ஆரிய அடிமை இப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் அவரோட எல்லா புகழ்களையும் இருட்டடிப்பு செய்தார்கள் இந்த திராவிடர்கள். அப்போது என் மொழியை சனியன் என்று சொல்லவனும், என் மொழியை வேசி மொழி என்று சொல்லவனும், என் மொழியை காட்டுமுராண்டி மொழி என்று சொல்லுவனும், இத்தனை விதத்திலும் என்னோட பாடல்களாக இருக்கட்டும், என்னோட இலக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தூற்றுவனாக இருக்கும், திருக்குறளை தூற்றுவனாக இருக்கணும், இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் எல்லாத்தையும் இழிசாதியாக இழிப்பிறவிகளாக தமிழர்களை சொன்ன ஒருத்தரை நீங்கள் இந்த மண்ணிற்கும் தமிழகத்திற்கும் பெரியார் என்று சொல்லி, அவர்தான் இந்த மண்ணில் எல்லாத்தையும் விதைத்தார் என்று சொல்லி, ஒரு முற்றுமுழுதாக ஒரு இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒன்றை எடுத்து கொண்டு வந்து இத்தனை ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டு இருந்தீங்களா? அப்போ இப்படி ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து பண்ணுறதுக்கும், ஒட்டுமொத்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவரை, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லி பேசினவரை, இப்படியெல்லாம் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்வது பாவம்னு சொன்னவரை நீங்கள் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஒதுக்குறது எப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்குறார். அப்போ இந்த பாரதியை வைத்து நீங்கள் யாரை பார்ப்பான் என்று பாரதியை நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்களோ, அதே பாரதியை வைத்து உங்களுடைய திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சொல்வதா அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கு தான் எல்லாரும் கடந்து துள்ளிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், பெரியார் அவர்கள் எல்லோரும் போல இந்த மண்ணில் ஒருவராக இருந்து, இப்போ அயோத்திதாசர் போல, ரெட்டமலை சீனிவாசன் போல இங்கு எண்ணற்ற பெரியோர்கள் இருந்திருக்காங்க. இவர்கள் பாரதியை விட பாரதியார் பெண்ணை போற்றதை விட சமத்துவத்தை பற்றி பாரதி பேசலையா? எந்த இடத்துல பாரதி விட்டுருக்கிறார்? பாரதி சமத்துவம் பேச மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டியிருக்கார். நீங்கள் கோயிலுக்கு போகாத, அந்த சாமியை கும்பிடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க கையில் கொடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தாங்கிறேன். எங்களோட வரலாறு எதுவுமே தெரியலையே. நீங்கள் அங்கே போய் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய இடத்துக்கு கூட எங்களை நகர்த்தலையே. அப்போ இத்தனை துரோகங்களையும் இந்த மண்ணுக்கு செய்துவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணை ஒவ்வாமையாக, இந்த மண்ணில் உள்ள எல்லா மக்களையும் கேலியாக மிகவும் கேவலமாக நடத்திய ஒருத்தரை நீங்கள் தந்தை பெரியார், இவர்தான் இந்த மண்ணில் எல்லா விதமான மாற்றத்தையும் கொண்டு வந்தார், சமூக சீர்திருத்தத்தை இவர்தான் செய்தார், இதற்கு முன்னாடி இந்த மண்ணில் யாருமே கல்வி அறிவே இல்லைன்னு சொல்கிறீங்களே. நாங்கள் பேசுவது பெரியார் வைத்த கருத்துக்களை பேசுகிறோம், நீங்கள் அதற்கு எதிர்கருத்தில் இருந்தால் எடுத்து வைங்க. நீங்கள் இன்னைக்கு அவரோட பேசக்கூடிய எதையுமே நீங்கள் பொது உடைமை ஆக்கலையே. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து அங்கு இருந்த குடியரசு இதழ்களையும் திராவிடம் பத்திரிகையிலும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்தால் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எடுத்து வெளில வைங்க, இவர் சொல்லலை, இவர் தப்பாக சொல்லியிருக்கார், இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அன்று ஒரு பேச்சு பேசினார், இன்றைக்கி அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாருங்கிறீங்க. என்னைக்கு மாற்றிருந்தார்? எல்லாரையும் என்னைக்கு விமர்சிக்காமல் எல்லாரையும் தமிழ் மக்கள்லாம் திருக்குறள் எல்லாம் ஒரு வேத இதான், அது வந்து மிகப்பெரிய மறை நூல் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். இன்றைக்கி ஒருவன் வந்துட்டான், அண்ணன் சீமான் என்ற ஒருவன் உங்கள் இடத்துல இருந்தே வந்து இன்றைக்கி உங்களை தோண்டி எடுக்கிறான். அப்போ அதனால உங்களுக்கு அச்சம், பயப்படுறீங்க. இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு பிராமணர் உதவி சீமானுக்கு தேவை. பிராமணர் உதவியும் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிராமணர்கள் இந்த மண்ணில் சரியானவற்றை பேசினா அதையும் எடுத்துக்கங்கிறான். அதையே நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. அவன் இந்த மண்ணை நேசித்தான், இந்த தமிழ் மொழியை நேசித்தான், இந்த தமிழ் இலக்கணத்தை நேசித்தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோன்னு சொல்றவனை போய் நீங்க எப்படி விரட்டுவீங்க? இல்ல விரட்டலாம் சொல்லல. அப்ப இங்க வாழ்ந்த பாரதியார் நான் என்ன சொல்றேன், இங்க வாழ்ந்த மூலமாக, எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக சுதந்திர தியாகத்தை, ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியவர் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனா பெரியார் வந்து அதுக்கு எதிர்மாறா சுதந்திரத்தை வேண்டாம் என்று வெறுத்தவர். அதான் நாங்களும் சொல்றோம். அப்படி யாரோ நீங்கள் போய் போட்டுறீங்களே, வெள்ளைக்காரன் இருந்தாவே போதும், நீங்களாம் பேசாங்க, ஓ வீட்டில் வேலைக்காரங்கிட்ட நீ ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் மொழியில் பேசாதன்னு சொன்னவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரும்போது இவர் சொன்ன கருத்தில் ஏன் நாங்கள் ஏற்றுக்கக்கூடாதுங்கிற, ஏன் நீங்கள் பார்ப்பான்னு மட்டும் ஒதுக்குறீங்கிற. இன்றைக்கி அத்தனை பார்ப்பானுங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துக்கிட்டுங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து வீரமா முனிவராக இருக்கட்டும், இல்லை எத்தனை வெள்ளைக்காரன் இங்கே வந்து பல சாதனைகளை செஞ்சு போயிருக்கா, பென்னி குக்காக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் விரட்டிட்டீங்களா? அவன் வேணாம்ப்பா, அவன் வெள்ளையர்கள்ப்பா, அவன் வெள்ளைக்காரன்ப்பா, அவன் செஞ்சதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் வந்து போய் ஒரு கடவுளுக்கு வேண்டும், கடவுள் சாமி வேணும்னு போய் கும்பிடலையா? இப்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட சித்தாந்தம் என்பது ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக நல்லா வலுவாக கோலோச்சி விட்டது. இந்த திராவிட சித்தாந்தத்தை நாம் தமிழ் கட்சியால் வீழ்த்த முடியுமா? உங்கள் நம்பிக்கை இருக்கின்றது? ஏன் வீழ்த்த முடியாது? இன்னைக்கு 8.2% வாங்கணும்னு யாராவது பேசுனாங்களா? இதுவரைக்கும் யாராவது, எந்த கட்சியாவது, எந்த தொலைக்காட்சியாவது, யாராவது நீங்கள் சொல்கிற ஆக பெரும் கருத்தியலாளர்கள் பேசியிருக்காங்களா?
இந்த கட்சியை வீழ்த்த முடியும். இன்னைக்கு தமிழ் தேசியம் ஒரு சோழ்நாப்பைக்குள்ள இருந்தது. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் 36 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் விதைச்சிருக்காரு. அத்தனை பேரும் கருத்தியல் புரட்சியாளர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு விவாதம் பண்ணி வெல்லக்கூடியவர்கள். நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், நேர்மையாக பேசுகிறோம், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து நிற்கிறோம். அதை செய்யுமா அந்த திராவிடம்? இந்த 60 ஆண்டு காலம் நீங்கள் சொல்கிறீங்களே, இன்னைக்கு ஏமாற்றி ஆண்டு கொண்டு இருக்கிற 60 ஆண்டு காலத்தில் இந்த இனத்தை, இந்த நிலத்தை, இந்த மண்ணை காத்திருக்காங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல காக்கப்பட்டிருக்கா? இவர்களின் வரலாறு காக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு எந்த இடத்துலாவது தன்னோட வரலாறை பேசக்கூடிய இடத்துல தான் இந்த ஆட்சியாளர் வைத்திருக்கிறார்களா? இல்லையே. தான் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தன் குடும்பத்துக்கும் தன் அடுத்து வர சமூக அவர்களின் வாரிசுகளுக்கும் சொத்தை சேர்க்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு 10,000 கோடி கடனில் வச்சிருக்கீங்களே, என்ன இந்த மண்ணுக்காக செய்து கிழிச்சீர்கள்? நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டோம், சமூக நீதியை சமமாக. இன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தை ஒன் கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கே இன்னைக்கு வந்து சமூக நீதி இல்லையே. அவனுடைய கொடியை உங்களால் ஏற்ற முடியலையே. இங்கே கோயிலுக்குள்ள நுழைய முடியலையே. நீ கூட்டணி கட்சி, நீங்கள் தான் ஆட்சி செய்றீங்க. இங்க பிஜேபி இருக்கா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மண்ணுல பிஜேபியை கொண்டு வந்தது யார்? இதுக்கு பதில் சொல்லுமா இந்த திராவிடம்? இன்னைக்கும் திராவிட கட்சி இன்னைக்கு வந்து ஆரியர்கள் இல்லாமல் நீங்கள் தனித்து நிற்க முடியல. பின்கதவில போய் ஓடி நிற்கிறீங்களே. இன்னைக்கு ஒரு ரெய்டு வந்துச்சு, ஈடி வந்துச்சுன்னா மோடி வீட்டு வாசல்ல போய் நிற்கிறீங்க, நிர்மலா சீதாராமன் வாசல்ல போய் நிற்கிறீங்க. அப்ப எந்த இடத்துல நீங்கள் எங்களை வந்து தற்காத்து நிற்கிறீங்க? இல்ல, மோடி வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறப்போ மோடி அவர்கள் வந்து திமுக செய்த தவறை மன்னிக்கலாமா? மன்னிக்கின்ற இப்போ சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். இல்லை நீங்கள் 2 விஷயம். ஆரியர்களுக்கு முதற்கொண்டு அவர்களுக்கு இந்த மண்ணில் ஆட்சியை பிடிக்கணும். அவரோட அஜெண்டா தான். இதுக்குள்ளே வரணும். இதுக்கு வர்றதுக்கு அவன் எவனை வேணாலும் யூஸ் பண்ணுவான். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எந்த கட்சியோ தனக்கு சாதகமாக இருக்கணும், தனக்கு ஆட்சியில் உள்ளே வரணும் அப்படின்னா அதிமுக பவரில் இருக்கும்போது அதிமுக பயன்படுத்தினாங்க. அதிமுக சில்லுலாம் உடைச்சாங்க, பாஜக செய்தது. இப்போ அதை விட மோசமாக 2021க்கு அப்புறம் ரொம்ப எளிதாக பாஜக தன்னுடைய கிளைகளை இங்கு பரப்பி கொண்டு இருக்கு. தமிழக அரசின் எதிர்ப்பை தாண்டி தான் மத்திய அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது. தமிழக அரசு எந்த திட்டத்தையும் திமுக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திமுகவிடம் தெரிவிச்சு போராட்டம் நடத்திதான் வருகிறது. பாஜக வந்து நடைமுறைப்படுத்துகிறது. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றத்திற்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு. ஆனா அதை தாண்டி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, எந்த ஒரு மாநிலமே இவர்கள் வந்து இங்க இருந்து போய் சிந்தூர்னு ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு விழா எடுக்கல, ஊர்வலம் போல. என்ன காரணம்? நம்ம பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கொடுக்க மரியாதை எடுத்துக்கலாம்ல. விலிங்கம் தொலைமுகத்துல ஒரு இது கட்டுறாங்க, இங்க இருந்து ஒட்டுமொத்த வளத்தையும் நீ எடுத்து கொடுக்க. சார், இப்ப வந்து திராவிடத்தையும் ஆரியத்தையும் தமிழ் தேசியம் வீழ்த்தக்கூடிய காலம் எப்போது? இது மிக விரைவில். இது மெல்ல மெல்ல 2026 நோக்கி போகும்போது 2026 தேர்தல் பதில் சொல்லும். அந்த தேர்தல் இதுக்கான பதிலை சொல்லும். ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து இந்த திராவிடத்தால் என்னென்னலாம் தீமைகள் நடந்திருக்கு, இந்த 2 கட்சியும் மாறி 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 இவர்கள் என்ன அவர்கள் பேய் இல்லைன்னா பிசாசுல பேய் இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி இருந்தது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் எப்படியெல்லாம் வந்து ஆரிய கைகளில் இன்னைக்கு அதிமுக மாட்டி இன்னைக்கு சில்லுண்டு நிற்கிறேன்னு அந்த பக்கம் தெரியுது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் அங்கே போட்டாலும் அதே கதை தான். இந்த திமுகவும் அடுத்ததாக என்ன செய்திருக்கு? வேலை வாய்ப்பே இல்லை. எல்லாம் வடநாட்டுக்கார உள்ளே வந்துட்டான், வேலையை எடுத்துக்கிட்டு இவெல்லாம் படுத்து தூங்குறான். 4 மணி ஆனால் சாராயத்தை விடுத்துட்டு இன்னைக்கு பெண்கள் முதற்கொண்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மாற்றாக நேர்மையோடு நெஞ்சுரத்தோடு ஒரு கட்சி தொடர்ச்சியாக தனித்தே நின்று இந்த மக்களை மண்ணை நம்பி மட்டும் யாருடன் கூட்டணி இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக எங்கப்பா சீமான் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார் இல்லையா? இந்த கட்சிகளை இன்று 2026 தேர்தலும் மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதை நோக்கி சென்று கொடுக்கிறோம். பெருவாரான வெற்றியை 2024 தருவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 2026ல் தாவேகாவை எப்படி எதிர்கொள்ள இருக்கின்றது? தாவேகா உண்மையில சொல்லணும்னா தாவேகாவை ஊடகங்கள் தான் பெருசாக கொண்டு வந்து பூதகரமாக நிற்கிறாங்க. எப்படி வந்து இது ஒரு பெரிய யுக்தின்னு தான் நான் சொல்லணும். 2019 எப்படி கமலஹாசன் அவர்கள் ஒரு பெரிய இதாக இருந்தாரோ, 2009 விஜயகாந்த் அவர்கள் போது எப்படி ஒரு தாக்கம் இருந்ததோ, இதை போலவே இப்போ வந்து ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணுறாங்க. எப்படின்னா இது எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வாக்குகள் எனக்காக இருக்குது, இவருடைய வாக்குகள் என்னோட வாக்குகள் பிடிக்காத வாக்குகள் மட்டும்தான் வந்து இன்னொருத்தர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கதையை மட்டும்தான் கேட்குறாங்க. அதில் விஜய் அவர்கள் வந்தால் தனக்கு லாபம் என்று திமுக பார்க்குது. திமுக என்ன நினைக்கிது, என் வாக்குகள்லாம் எனக்கு அப்படியே தான் இருக்குது, நான் கூட்டணியில் பலமாக இருக்கேன்,
அதனால விஜய் அவர்கள் வந்ததுனால எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இவர் வந்தாலும் எனக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் எதிராளிக்கு போய் அவன் வெல்றதுக்கு பதிலாக இந்த வாக்குகளை இந்த முறை இவன் பெற்று விட்டாள்னா எப்படி கமலஹாசனை தன்மையப்படுத்தி அடுத்த 4% வாக்குகளையும் தனக்கு அப்படின்னு நினைக்குதோ, இந்த மாதிரி ஒரு கூட்டணி கணக்கை, தவறான கணக்கை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கார். அது ஒருபோதும் நடக்காது. விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரியும் கிடையாது. விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் அவர் பெறப்போகும் வாக்கு சதவீதமே 4% தாண்டாது. அது கரூருக்கு முன்னாடி. இப்போ அவர் வந்து வெறும் பூதகரமாக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டும், தான் ஒரு மாபெரும் சக்தியாக, அப்படி ஒரு மாபெரும் சக்தியாக அவர் காட்டி கொடுத்ததுன்னா இன்றைக்கி அதிமுகவில் இருக்க கூட்டணியோ இல்லை விஜய் அவர்கள் இருக்க கூட்டணியோ இன்றைக்கி அவர்களை நோக்கி போயிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு வெற்று காகிதம்ட்டு, ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஊதப்பட்ட பலூன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்போ வேணாலும் ஒரு குண்டூசி வச்சு குத்துனா போதும், முடிஞ்சிச்சு கதைன்ட்டு. ஒரு இன்ஸ்டன்ட் போதும். களத்தில் வந்து தாவேகாவிற்கு 15 முதல் 20% வாக்கு இருப்பதாக ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனா நீங்க வந்து 19 வாக்கு நீங்க சொல்றீங்க. ஏன்னா இன்னைக்கு கூட பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எங்க கூட்டணிக்கு வான்னு சொல்லிட்டு அடைக்கிறாங்க விஜய. ஈவன் வந்து பாஜக என்ன சொல்லியிருக்கானாக்கா, விஜய் நீங்க விமர்சனம் செய்யாதீங்க, அவர் வந்து நமக்கு எந்த வகையிலும் போட்டியாக இருக்க மாட்டார், அவர் வந்து திமுக வாக்குகள் தான் வந்து பிரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பேசியிருக்காங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். பிஜேபி என்ன செய்யும்னா, தனக்கு 1%, 1/2% வாக்குகள் யாரிடமா இருந்தால் கூட அது வாங்க போகிறோம். ஏன்னா அதுக்கான இங்கே ஸ்டேக்கே கிடையாது, அதுக்கான ஓட்டு வங்கியே இங்கே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், திமுக என்ற தீய சக்தி இருக்குல்ல, அந்த தீய சக்தி தான் இவர்களை உள்ளே கொண்டு வந்தது. ஹெச் ராஜா என்றவரை எம்எல்ஏ ஆக்குனது இந்த திமுக தான். இன்றைக்கி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களை வெல்ல வச்சு இன்றைக்கி நல்லக்கண்ணு அவர்களை தோக்கடிச்சதும் இதே திமுக தான். 1% கூட இல்லாத வாக்குகளை இவர்கள் கொண்டு வந்து திணிச்சு அவர்களுக்காக வாக்குகளை வாங்கி கொடுத்தவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள் நான் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று. இது எவ்வளோ அபத்தமா இல்லையா? அரசியல் நிரந்தரமான எதிரி இல்ல. சீமான் அவர்களே வந்து ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாரை கொள்கை ஏற்று பாராட்டி பேசியவர். பிறகு தந்தை பெரியார் கொள்கை வந்து தவறானது என்று நினைத்து இப்போ எதிர்க்கக்கூடியவர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமாக உங்கள் கொள்கையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு நீங்கள் அவர்களோடு கரைந்து நிற்கிறது இல்லை, ஒரு வாக்குக்காக இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமான அணி. குஜராத் கலவரப்பும் என்ன பேசுனா, அது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நடக்குதுங்க, இங்கே இல்லைன்னாரு. அப்படி தான் நடக்கும்ப்பா. அப்படி போய் நீ கலையில. நாங்கள் பெரியாரை எதிர்க்கிற காரணம் பெரியார் மட்டும்தான் இந்த மண்ணில் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் நடத்தியவர்களையும் எல்லா பேரறிஞர்களையும் புரட்சியாளர்களையும் நீங்கள் மறைமாற்றம் செய்றீங்க, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்க. இன்னைக்கு வேலு நாச்சியாரை பற்றி பேச மாட்டீங்க, வீரன் அளவுமுத்துக்கோனை பற்றி பேச மாட்டீங்க, சுந்தரலிங்கராரை பற்றி பேச மாட்டீங்க. இவர்களுக்கெல்லாம் இங்கு மண்ணில் எவ்வளவு இது இருக்கோ அந்த அளவுக்கு தான் பெரியார் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மடைமாற்றம் செய்து, நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்பது. ஆனால் இந்த திமுக வந்து தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளில் 6 முறை ஆட்சியை கைப்பற்றி ஆண்டுட்டு வராங்க. அதே போல் வந்து நீங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறீங்க. பாஜக வந்து தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சி கைப்பற்றி ஆண்டு வராங்க. இந்த ஒரு இவ்வளோ பிம்பம், இவ்வளோ வலுவான திராவிட கட்சியும் பாஜகவையும் எப்படி நாம் தமிழ் கட்சி எதிர்கொண்டு வெற்றி பெறும்? ஏன் வீழ்த்த முடியாது நினைக்கிறீங்க? அவங்க இல்லை, திமுகவுக்கு பல கட்சிகளோட கூட்டணி தயவு தேவைப்படுகிறது. பாஜகவுக்கும் பல மாநில கட்சிகளோட கூட்டணி தேவைப்படுகிறது, தேசிய கட்சியுடைய தயவு தேவைப்படுகிறது. ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும் எப்படி தனித்து நின்று வெற்றி பெறும், ஆட்சி கைப்பற்றும்? நீங்க மக்களை தாங்க நம்பணும். நான் என்ன சொல்றேன், நீங்க நல்லது செய்றீங்க. இந்த 60 ஆண்டு காலமா நீங்க ஆட்சியில் 6 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்தேங்கிறீங்க. நீங்க மக்களை நம்பியிருந்தீங்கன்னா நீங்க இத்தனை பேரோட கூட்டணியும் வைக்க தேவையில்லை. நீங்கள் உண்மையும் நேர்மையாக அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா 6 முறை ஆட்சின்னா நீங்க கண்ணமும் படுத்துக்கலாம், படுத்து வீட்டில் இருந்துட்டு அவன் போயிட்டு போயிடுவான். ஆனால் எந்த வேலையுமே நீங்கள் செய்யலை. அப்போ உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. நீங்களே ஒரு சின்ன கட்சி ஆகிட்டீங்க. உங்களுக்கே 20 பேர் உங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் பெரிய கட்சியா இல்லைங்கிற நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இத்தனை பேர் அடியாட்களை வைத்துக்கொண்டு கூட்டத்தை வைத்துக்கொண்டும் உங்களால் நேர்மையாக நிற்க முடியல. பணத்தை கொடுத்து தான் ஜெயிக்கிறீங்க. இன்றைக்கி 2000, 3000, 5000 இடத்துக்கு போய் நிற்கிது. இன்றைக்கி நீங்கள் போய் வாக்கு கேட்டு நீங்கள் போய் வீட்டில் நின்னீங்கன்னா 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் வந்து வாக்கை வாங்க முடியாது. அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அது யார் மீது தவறு? மக்கள் மீது தவறு இருக்குல்ல. மக்களை நீங்கள் அறியாமையில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு அவன் வந்து சாராய கடையில கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. இல்ல, தமிழ் மாநிலமாக இருக்கின்றது. இப்போ டெல்லியில ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆம் ஆத்மி என்ற கட்சி தேர்தல் நேரத்துல எந்த கட்சியோட கூட்டணி அமைக்காம, தேர்தல் நேரத்துல பணம் கொடுக்காம 2 மாநிலத்தை ஆட்சி கைப்பற்றிய கட்சி. தேசிய கட்சியாக
அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதே நிலையில தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியும் இருக்கின்றது. தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பதில்லை, கூட்டணி அமைப்பதில்லை. ஆனா மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. ஆனால் நீங்க ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு கூட்டணி தேவை என்பது என் கருத்து இல்ல. பொதுவாக தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய கட்சிகளுடைய அமைப்புகளுடைய விருப்பமாக கருத்துக்களாக இருக்கின்றது. இது குறித்து சீமான் அவர்கள் வந்து யோசிக்க வேண்டும். இல்ல நீ உங்களோட கருத்துக்களுக்கெல்லாம் நன்றி, எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் யதார்த்தத்தை ஒன்று புரிஞ்சுக்குங்க. இவர்களோடு யாரோடு நீங்கள் கூட்டணி சேரணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை நீங்கள் யாராவது சொல்லணும்ல. நீங்கள் கூட்டணி சேருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. யாரோடு கூட்டணி சேருவீங்க? இந்த கட்சி வேணான்னு சொல்லி அந்த கட்சிக்கு போட்டீங்க. 10 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் பிடிக்கவில்லைன்னு தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. இன்றைக்கி திமுக பிடிக்கவில்லைன்னு திருப்பி நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேருங்க, அவங்களோட வென்று பண்ணுன்னு சொல்லுவீங்களா? இல்லை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலான் தான் இருந்தது. நாங்கள் சீன்லேயே இல்லை. ஆனால் எங்களுக்கு 36 லட்சம் பேர் வாக்குகளை தேடி போட்டிருக்கான். எங்களுக்கு சின்னம் நிரந்தரம் கிடையாது. 8,53,00,000 மக்கள் தொகை தமிழ்நாட்டில். வாக்காளர்கள் வந்து ஒரு 5.5 கோடி பேர். இந்த 5.5 கோடி பேர்ல நீ சொல்லக்கூடிய வாக்குகள் என்பது 8.2%. அதான் நான் சொல்றேன், 8.2%. நீங்க 20% வாக்கு வாங்கி இருந்தா கூட 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்ற நம்பிக்கை வரும். சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 24% வாங்கியிருக்கோமே, அதை எந்த கணக்குல சேர்த்துக்குவீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுக வந்து போட்டியிடல. அதிமுக போட்டியிடலங்கிறது எங்க பிரச்சனையா, அதிமுக பிரச்சனையா? தோத்துருவோன்னு சொல்லி நினைக்கிறது அதிமுக பிரச்சனையா இல்ல எங்க பிரச்சனையா? நாங்கள் மக்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடுறான்? அதிமுக போடுறவன் இருந்தால் போட்டிருக்க கூடாதுல்ல. எனக்கு அவன் போட்டிருக்க மாட்டான்ல. அதிமுக நிக்கல, அப்போ அவங்க வாக்கு போட்டிருக்க மாட்டான். அப்போ நாம் தமிழர் கட்சி நோக்கி வந்து போட்டு வாக்கு போடுறான்னா நாம் தமிழை பிடிச்சி தான் போடுறான். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அதிமுக வராதனால எல்லாரும் எங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்க? எங்களை பிடித்து தான் எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கும். நாங்கள் யாரோட கூட்டணி வைக்கல. நாங்கள் விடுதலை சிறுத்தையோ இல்லை பாமகவோ கூட்டணி வைத்திருந்தாலும் அவர்கள் வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது நாங்கள் தூய அரசியலை மேற்கொண்டு 24% வாக்குகளை நாங்கள் வென்றிருக்கோம். அப்ப நீங்க அதே 20% வாக்கு இந்த பொது தேர்தலில் 2026 கூடவே வரும். 30% வரும். 30% உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 100 தொகுதி ஜெயிப்பீங்க. நாங்களும் ஜெயிக்கணும்னு சொல்றேன். அப்படியே நீங்க ஜெயிப்பீங்களே. நீங்க வந்து திராவிடத்தை வந்து ஒழிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்க ஆரியத்தை திராவிடம் தன்னால ஒழித்து கொண்டிருக்கிறது. அதை வந்து நீங்க வந்து ஒழிக்கணும்லாம் யோசிக்கலாம். ஆனா அது தன்னால அது சித்தாந்தம் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறது. திராவிடம் தமிழ்நாடு ஆள்கிறது. அந்த திராவிட தலைமையிலான கூட்டணியில ஏறக்குறைய 20 கட்சி இடம்பெற்றுள்ளது என்றால் நான் சொல்றேன், திராவிடம் ஒழிகிறது என்று 20 கட்சி இருக்கிறதுனால தான் அது பெரிய பிம்பமாக தெரிகிறது. அந்த 20 கட்சி வெளியில வந்துனா திராவிடம் டப்புன்னு அப்படியே கீழே வந்துரும். கீழே வந்தாதானே விழும். அது பிடித்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. அது கூட்டணி கட்டுக்கோப்பா தானே இருக்கின்றது. சொல்றேன், அது வரும்ல, காலம் வரும்ல. நீங்க வந்து எத்தனை ஆண்டுகள் நீங்க இன்னைக்கு போய் கூட்டணி பேரம் பேசும்போது எனக்கு 3 சீட்டு கொடுங்கன்னு 3 சீட்டு கொடுங்கன்னு திரும்ப கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. அவரு 3 சீட்டு ஏத்துக்குவாரா? சீட்டு குறைவா கொடுத்தாலும் கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடிய மனநிலையில இப்ப திமுக தலைமையிலான கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்க. 2029 31 சொல்ல நீங்க வந்து நினைப்பது நடக்கலாம். 2026 அந்த மாதிரி. எங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வீழணும் அவர்கள் வீழணும்லாம் கிடையாது. நாங்க வெல்லணும் சார். நாங்கள் வீழ்த்தியாதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க திராவிடத்தை வீழ்த்த வேண்டும். நாங்கள் வீழ்த்த வேண்டும். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல மலரும். தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டுல மலரும். நாங்கள் வெல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீல தானே போறாங்க. அதுல எங்க 2026 அந்த தேர்தல 112 இடம் ஜெயிச்சு ஆட்சி கைப்பற்ற முடியுமா? எங்களுக்கு முடியும். எங்களோட செயற்பாட்டு வரைவு அதைத்தான் வைத்திருக்கிறது. நாங்கள் வெல்வதற்காக தான் இந்த கட்சியை தொடங்கினோமே தவிர இவர்களோட கூட்டணி சேர்ந்து 5 சீட்டு 10 சீட்டு வாங்கிட்டு அந்த மூலையில் உட்காந்துட்டு நடக்கிற எல்லாத்துக்கும் கைகட்டி வேடிக்கை பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் கூடயே இருக்கேன் எஜமா, நான் ஒரு அடிமை எஜமா அப்படி சொல்கிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்து வரவில்லை. நாங்கள் இந்த மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் கட்சி ஆரம்பிச்சோம். பிணத்தின் இடையே நாங்கள் கட்சியாக பிரசரித்து வந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த வழியெல்லாம் தெரியும். எங்களுக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஒரு சீட்டை பெற்று இந்த இடத்துல அவருக்கு பதவி வாங்கி கொடுக்கணும். அந்த நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து நாங்கள் இந்த கட்சி நடத்தவில்லை. மக்களிடம் கருத்தியலை விதைத்து கொண்டு இந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கணும். அப்படிங்கும்போது இதற்கான காலம் எடுத்தாலும் நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து வென்று வர்றோங்கிற ஒரு மன ஆத்மா திருப்தி இருக்குமே தவிர இந்த மாதிரி போய் கரைந்து போறதுக்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் என்றுமே யோசிச்சு பார்க்காதீங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து அதிமுக, பாஜக, காங்கிரஸ், திமுகவை விமர்சனம் செய்வதை காட்டிலும் தாவேக தலைவர் நடிகர் விஜயை ரொம்ப ஆக்ரோஷத்தோடு விமர்சனம் செய்யறாரு, எதிர்க்கிறாரு. என்ன காரணம்? இல்லை, அவர் தான் வந்து இவங்களோட பூனைக்குட்டியா இருக்காரு. ஏன்னா
ஒரு கட்சி எந்த இடத்துலையும் எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன மையப்பொருளாக, என்ன கொள்கையோடு, என்ன தத்துவத்தோடு இந்த மண்ணில் நான் எந்த மாற்றத்தை செய்ய போகிறேன்னு எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நான் இவ்வளோ நாள் சினிமாவில் நடித்தேன், என் பின்னாடி இத்தனை கூட்டம் இருக்குது, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இதே மடமையை வைத்துக்கொண்டு நான் உடனடியாக தேர்தலுக்கு வந்து வென்று விடுவேன்னு சொல்கிறது, இத்தனை ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக இந்த மண்ணில் எவ்வளோ ஏமாற்றங்கள் செய்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி இன்னைக்கு திராவிடம் பணத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்குதோ அதை விட கொடுமையான ஒரு மோசமான சர்வாதிகார போக்கோடு விஜய் அவர்கள் தொடங்குறார் கட்சியை. அது ஆபத்தானுன்னு சொல்கிறோம். அதனால தான் அங்கேயே அதை உடைக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து திமுக 60 ஆண்டுகளை ஏதோ அவங்க தொடங்கப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தாக இருக்கும், ஏதோ சில விஷயங்கள் செய்திருந்தாலும் அந்த கட்சி இன்றைக்கி தான் வந்து நடனம் ஆட வைக்கிறதும், காசு கொடுக்குறதும், சாராயத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் இவன் தொடக்கத்தில் எல்லாத்தையும் செஞ்சு கூட்டு வர்றான். எல்லா கிரிமினல் வேலைகளையும் செய்து காட்டிலும் தாவேகா ஆபத்தான கட்சி, மிக ஆபத்தான கட்சி, ஆபத்தான ஒரு அரசியல்வாதி. ஆமாம், ஏங்க உங்களுடைய 41 பேர் செத்துட்டாங்க. முதல் நான் என்ன சொல்றேன், இலக்கு என்பது தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்பதுதானா? அப்படிலாம் கிடையாது, சேர்த்தே வீழ்த்த வேணும். இதெல்லாம் இல்ல நாங்க வந்து நாங்க தாவேகாவை தொட்டதுனால நாங்க வந்து அதிமுக பேச மாட்டோம், இல்ல திமுக பேச மாட்டோம்லாம் கிடையாது. எங்களை விட இந்த 4 ஆண்டு கால திராவிட கட்சியை திமுகவை விமர்சனம் செய்யாத ஒரு கட்சி நீங்க காட்டுங்க. இதே சீமான் விமர்சனம் செய்கிறார். ஆனா திமுக விமர்சனம் செய்வதிலும் அதிமுக விமர்சனம் செய்வதிலும் காட்டிலும் தாவேகாவை அதன் தலைவர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்கிறார், எதிர்க்கிறார். அதனால வந்து போட்டி வந்து 2026ல திமுக அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தாவேகா நாம் தமிழ் கட்சிக்குமா? நாங்க ஒருபோதும் அவர்களை வந்து போட்டியா நினைக்கல. நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு போட்டி என்பதே இந்த திராவிட சித்தாந்தமும் ஆளுகின்ற திமுக தான். எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. நீங்கள் தாவேகா என்பது மறுபடியும் சொல்கிறேன், இந்த இளைஞர்களை இந்த இந்த அரசியல் படுத்தாமல் பக்குவப்படுத்தாமல் இன்று மோசமான ஒரு இடத்துக்கு நகர்த்தி செல்றத முளையிலே கிள்ளி எறிய வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல நிறுத்த வேண்டியது இருக்குது. இந்த ஆபத்தை நீங்கள் 2026 தேர்தல் வரைக்கும் விட்டாவே அது தவறுன்னு சொல்கிறோம். இந்த அரசியல் போக்கு எந்த கட்சி, விஜய் ஆரம்பிச்சாருன்னு இல்லை, யார் ஆரம்பிச்சிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மூர்க்கமாக எதிர்க்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆரியம் எப்படி இந்த மண்ணுக்கு ஒவ்வாமையோ அதை விட மோசமானது இவர்கள் சினிமா மாயை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்து இவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாமல் செய்து இவர்களை வந்து வாக்குக்காக மட்டும் பயன்படுத்திருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான. 41 உயிரை செத்துருக்குங்க. அந்த இடத்துல இவரோட இது என்ன எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் கேட்காம இருப்பீங்களா? நேராக கண்ணு முன்னாடி நான் பார்த்தேங்க, அத்தனை உயிர்கள் இறந்து போன அந்த மருத்துவமனையில் நின்றுட்டு இருந்திருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாருமே ஊருக்குள்ளே இல்லைங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி கடந்து போவீங்க? எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவே வந்து நின்றுச்சுங்க. அதிமுக நின்றுச்சு, திமுக நின்றுச்சு, அமைச்சர்கள் வந்து நின்னாங்க. அப்போ ஒரு மனிதாமற்ற செயலில் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த மண்ணை நீ கொண்டு போயிட்டு இருக்க. இது ஆபத்தானு தான் நாங்கள் சொல்றோம். தீய சக்தி திமுகவா தாவேகாவா? ரெண்டுமே தான். பாய்சன் வந்து திமுகவா தாவேகாவா? ரெண்டுமே தான். மறுபடியும் சொல்றேன், ரெண்டுமே பாய்சன் தான். அதான் சொல்கிறேன், இது வந்து காலங்காலமாக கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு வருது. இது தொடக்கமே பெரிய அளவில் டோஸாக கொண்டு வந்து நிறுத்துது. இது ரெண்டுமே நிறுத்த வேண்டியது. நாம் தமிழ் கட்சி என்ன சக்தியாக எடுத்துக்கலாம்? புரியல? என்ன சக்தியா இருக்கு? தூய சக்தி. நான் சொல்றேன்ல, தூய சக்திங்கிற நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த தூய சக்தி 3 தீய சக்தியை வீழ்த்த போகிறது. 3ங்கிறதெல்லாம் நாங்கள் அதை ஒரு பொருட்டாக நீங்கள் சேர்த்தாங்க. திராவிடம் என்பதுதான் மிகப்பெரிய தீய சக்தி. இது இப்போ வந்து இணைஞ்சிருக்கு, அவ்வளோதானே தவிர இதை வந்து நாங்கள் பெரிய பூதகரமாலாம் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து பெரிய அளவுலாம் கிடையாது. எங்களுக்கு திராவிடம் தான் மிக மோசமானது. ஒரு கருத்தியல் ரீதியாக திராவிடம், கருத்தியல் ரீதியாக விஜய் கிட்ட சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, தத்துவம் இல்ல, அது ஒண்ணுமே இல்ல, வீழ்ந்துரும். நான் திருப்பி சொல்றேன், எங்கள் வீழ்த்த வேண்டியது இங்க கொள்கை சித்தாந்தம் இல்ல. நீங்க ஆரியம் திராவிடம் தான் இங்க சிக்கலா நிக்குது. இவருக்கு எந்த கொள்கையும் இல்லையே. வர்றவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டுல வர்றாரு. நான் எம்ஜிஆரை சேர்க்கிறாரு, ஜெயலலிதா சேர்க்கிறாரு, விஜயகாந்தை சேர்க்கிறாரு, அப்படியே ஒவ்வொருத்தரா சேர்த்துக்கிட்டே வர்றாரு. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் ஒபாமா சேர்த்துக்குவாரு, அடுத்து மோடி வந்தானா மோடி சேர்த்துக்குவார். இப்போ மோடி தான் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, அமைதியா வாய் மூடி இருப்பாரு. இவருக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இதை பற்றி நீங்கள் அதை வந்து பெருசாலாம் நம்ம பொருட்டாலாம் நினைக்க வேணாம். அதனால் அதை விட்டுருங்க. இப்போது நாம் தமிழ் கட்சி சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுகனுக்கும் அதே போல் தாவேகோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜல் சம்பத்துக்கும் ஏன் பனிப்போர் நீண்டு வருகிறது? இல்லை, இன்னைக்கு அவர் கொள்கை பரப்பு செயலாளரான்னு தெரியல, இன்னைக்கு சாயந்தரக்குள்ளே எங்கே போகிறான்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு அபத்தமான ஒரு ஆள் தான். நான்லாம் ஒரு காலத்தில் வந்து வைகோ அவர்களும் இருக்கும்போதெல்லாம் 2 முறை கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு எங்கேயும் போலையே. எந்த கட்சிக்காக போனாரா, இல்லை வாடகைக்கு வாடகை கூட்டு ஏதாவது பேசினாரா? அப்படிலாம் இல்லையே. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பல களங்கள் கண்டிருக்கார், பல சிறை சென்றிருக்கார்.
அப்படியாப்பட்டவரை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் கடந்தெல்லாம் போக முடியாது. நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான ஒரு அங்கமாக சாட்டை துரைமுருகன் இருக்கார். அவரோட பேச்சுகள் எல்லாம் உற்று நோக்கப்படுகிறது. ஒரு கொள்கையை எல்லா இடத்துலையும் எல்லா பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கின்றாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அவரை பற்றி நீங்கள் தனி மனித விமர்சனம் பண்ணுறீங்களா, அப்போ தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களே இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் நீங்கள் தனி மனித விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கருத்தியலாக பேசுங்க. அவர் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுங்க. இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அவர் சுட்டி காட்டுறாரா, நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி மாறிக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் 6வது இடத்துல கட்சியில் அடிக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் கூட இல்லை அவர். அடுத்து உங்கள் கட்சி வந்தாலும் வருவார். வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் கூட வைக்க மாட்டாங்க. விஜய் அவர்களை பக்கத்தில் கூட இல்லை. அட்ரஸ் இல்லாத ஒருத்தர், எந்த ஒரு இடத்துலையும் நிலையாக நிற்காதவர், இன்றைக்கி அங்கே இருந்துக்கிட்டே திமுக பற்றி பேசுகிறாரு. திமுக சிறந்தது, முதலமைச்சர் சிறந்தவர், உதயநிதி சிறந்தவர்னு பேசிகிட்டு இருக்காரு. அங்கிட்டு போய் வேறு மாதிரி பேசுவார். அப்படி இருக்கிறவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் இது மாண்புன்பாங்கள, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து அவரோட இது எல்லாத்தையுமே இழந்துட்டார். வாடகைக்கு வாயை விட்டதோட இன்னும் மோசமான ஒரு அரசியல் மாண்பு இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி திமுகவில் இருந்தாரு, மதிமுகவில் இருந்தாரு, அதிமுகவில் இருந்தாரு, அப்புறம் டிடி தினகரன் கட்சியில் இருந்தாரு, மீண்டும் திமுக போனாரு, இப்போ வந்து தாவிக்க வந்திருக்காருனாக்கா மாண்பு இல்லாம அவர்கிட்ட ஏதோ ஒரு அரசியல் சக்தி இல்லாம எப்படி அரசியல் கட்சி அவரை சேர்த்துக்கோ? அதுதான் வாடகை வாய். அதான் சொல்றாரு, எனக்கு சீட்டு கேட்டேன், அங்கே சீட்டு கேட்டேன், ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஆளுக்கிட்ட சீட்டு கேட்டார், காசு கேட்குறாரு, யாரும் தரலன்னொன்னே இங்கிட்டேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. அன்றைக்கி போய் ஸ்டேஜில் இடம் கொடுக்கல வள்ளுவர் கூடத்தில்னோடனே அடுத்த ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், ஈரோட்டில் ஜம்ப் அடிக்கல. இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஈரோட்டில் அவருக்கு எதுவுமே இடம் கொடுக்காம கண்டகடியோலாம் வந்து பேசினாங்க. ஏன் இவரை ஸ்டேஜ் ஏற்றி பேச வச்சுருக்கலாம்ல? அட்லீஸ்ட் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நல்லா பேச வச்சுருக்கலாம். கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனாங்க, அங்கேயும் கூப்பிடல. அப்போ அங்கேயோ சிக்கலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தாவைக்கல் சிக்கல் தட்டுனா தொடச்சிக்குவோம் அப்படின்னு கிளம்பிடுச்சு அந்த வண்டி. வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து சீமானை நோக்கி வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்க? வாய்ப்பே இல்லை, வர மாட்டாங்க. இங்கே தத்துவம், கொள்கை, சித்தாந்தம் எல்லாம் வந்து பிடிப்போடு இருக்குது. ஒரு கட்சி ஒரு பிடிப்போடு இயங்குது. அண்ணன் அவர்கள் ஒரு இராணுவம் போல் இந்த கட்டமைத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால தான் நீங்கள் என்ன முட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே நாங்கள் கூட்டணி என்ற ஒரு இதுக்குள்ளே போய் மாட்டாமல் இருக்கோம். நாங்கள் நினைச்சதே பேச முடியுது, நாங்கள் நினைத்ததை செய்ய முடியுது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததை அரசு போக்குவரத்து கழகம் மாக்கியிருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு கூட்டணி இருக்க ஒருத்தருக்கு துப்பு இல்லையே. கூட்டணி தரும் பாதிக்குமே. என்ன பாதிக்குது? தோழமையினாலும் சுட்டணும்ல. அந்த தோழமையை கூட சுடாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அதான் வலிக்குது எங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி செயல்களுக்காக நீங்கள் 4 சீட்டு 3 சீட்டுக்காக போய் உட்காந்துக்கிட்டு அவர்களுக்கு அடிமை சாசனம் வாசித்து கொண்டு இப்படியே இருக்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு இயக்கமாகவே வந்துட்டு போயிடலாம். அந்த மக்கள்னால உங்களை நம்பி இருந்தவங்கன்னா பேசாமல் வந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சு நீங்கள் 234 தொகுதியில் போய் இவங்களுக்காக வாக்கு கேட்க போகிறீங்க. இதே விடுதலை சிறுத்தையாளன் திருமாக்கிட்ட கேட்குறேன், 3 சீட்டுக்காக உன் தொண்டெல்லாம் தொண்டை வலி போக 234 10 சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க வாங்கிட்டாருன்னா நம்ம அடுத்து இதே பற்றி பேசுவோம். 10 சீட்டு மட்டும் வாங்கிட்டாருன்னா நம்ம பேசிக்குவோம். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கமலா 6 கொடுத்தாங்களே அப்போ 2026. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருமா அவர்கள் இந்த கூட்டணி விட்டு எங்கே போக முடியும்ப்பா? அவர் லாக் ஆகி நிற்கிறாரு. உங்ககிட்ட வர முடியாது? வாய்ப்பே இல்லை. வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை, வர முடியாது. அவர் தமிழ் தேசியவாதி தான். அவர் தான் சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் குழந்தைன்ட்டார் எங்களை. அப்புறம் எப்படி எங்கள்கிட்ட வருவார்? அவரெல்லாம் வரமாட்டார். அப்படி அண்ணன் அவர்களை மிகவும் போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, அவர்கள் மீது மிகவும் மதிப்பு வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். திருமா அவர்கள் மேலே அவருக்கு அங்கே கூட்டணி இருக்கணும், அங்கேயே போய் நிற்கணும். ஒருவேளை அவர் வந்துட்டாலும் அவர் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லிட்டாரா விசிகா தலைவர்? ஆமாம், 2 பேரும் விஜயும் சீமான் அவர்களும் குழந்தை அப்படின்ட்டார். இவர் பல தடவை பிரசவம் பார்த்துருக்காரு பல பேருக்கு. என்ன இவர் பாஜக கூட கூட்டணி வைத்து கட்சி 2001 இவர் வாக்கு வாங்கி கடலூரில் ஜெயிச்சது, சிதம்பரத்தில் ஜெயிச்சதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் யாரோட குழந்தையாக இருந்தார்னு எனக்கு தெரியல. அவர் தான் சொல்லணும். ஆர்எஸ்எஸோடையும் பிஜேபியோடும் ஒட்டும் உறவும் இருந்து அவர்களோடு வாக்குகளெல்லாம் வாங்கி வென்ற இவர் எங்களை குழந்தைன்னு சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய குழந்தைகள் வந்து சீமானும் விஜயும். ஆமாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.